முஸ்தக்பில் எதிர்காலம் இருக்குது, அதுல ஒரு முஃமின் என்ன செய்வான்? தவக்குல் வைப்பான். நம்மளோட பிரச்சனையே கடந்த காலத்தை யோசிக்கிறது, எதிர்காலத்தை யோசிக்கிறது, நிகழ்காலத்தை அழிக்கிறது. இதுதான் நம்ம பெரும்பாலும் நம்ம செய்யற பெரும்பாலும் என்ன செய்யறோம்? கடந்த காலத்தை யோசிக்கிறது, யோசிச்சு கவலையை வாழ வைக்கிறது. கவலை குறிப்பாக இது தலைப்போடு இல்லாத விட்டாலும் இளைஞர்கள் கவலையை நிறைய வாழ வைப்பாங்க. கவலை என்ன செய்யறது? வாழ வைப்பேன். நான் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டாக அந்த கவலையை அடைஞ்சிருப்பான். காதல் விளங்கிட்டா, அதை அடைஞ்சிட்டு ஹெட்ஃபோனை அடிச்சுட்டு இவனுக்கு எண்டே அழுகிற மாதிரி 5 பாட்டு எழுதிப்பான்ல, அதை கேட்டுக்கண்டு இவனை மனசை தூண்டிக்கண்டு இவனை மனதை தூண்டிக்கண்டு இவன் உலகத்திலேயே இவனை மாதிரி கவலை இல்லைன்னு நினைக்கிறான். ஆனா அவன் நினைக்கிறான் இதான் இன்பம் நினைக்கிறான். நீ உன்னை ஏமாத்தி கண்டிக்கிற. விளங்கிட்டா, இந்த உலகத்துல எதுவும் இந்த அளவுக்கு கவலைப்படுவதற்கு தகுதியானதல்ல. இந்த உலகத்துல எதுவுமே இந்த அளவுக்கு கவலைப்படுவதற்கு தகுதியானதல்ல. சின்னத்துல பட்ட கவலையா நம்ம படாத கவலையா? வாப்பா ஒரு பொருள் வாங்கி தராதுக்கு எத்தனை பேர் கவலைப்பட்டிருப்பீங்க? வளர்ந்து சம்பாதிச்சா முதலாவது அதைத்தான் வாங்குறேன்னு முடிவு எடுத்திருப்பீங்க. எத்தனை பேர் வாங்கினோம்? ஒத்தனை வாங்கல. விளங்கிட்டா, அதை பார்த்துக்கிட்டு போயிட்டு தான் இருக்கிறோம். கவலைகள் அவனுடைய அறிவுக்கேற்ப மிக பெரிதாக விளங்கும். இப்போ இவன் மனிதனுடைய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இறந்த காலத்தை நினைச்சு உயிர்ப்பிச்சு கவலையை வாழ வைக்கிறது. கவலையை வாழ வைப்பது ஷைத்தானுடைய வழிமுறை. கவலையை வாழ வைப்பது ஷைத்தானுடைய வழிமுறை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இந்த ஹுஸ்னை ஏற்படுத்துறது, இந்த ஹுஸ்னை ஏற்படுத்துவது ஷைத்தானுடைய வழிமுறை. அதனால தான் சொர்க்கம் போற நேரத்தில் மூமின்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன். கவலையை எங்களை விட்டும் நீக்கி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். கவலையை எங்களை விட்டும் நீக்கி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அப்ப கவலையை வாழ வைக்கிறது. இறந்த கால கவலை இல்லையா? இறந்த காலத்துல நல்லா இருப்பானடா, அவனுக்கு எதிர்கால கவலை ஏற்படுத்தி விட்டுருவான். என்ன, இதுவரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டாய், இதுக்கு பிறகு என்னமோ தெரியாது. அப்படி என்ன, இதுக்கு பிறகு என்னமோ தெரியாது ஏற்கனவே உனக்கு தெரிஞ்சா இருந்தது இல்ல. இதே மாதிரிதான் எல்லாம் என்ன செய்யும்? எனக்கு அல்லாஹ் ஹைரை ஏற்படுத்துவான் என்று நினைப்பதில்லை. ஆனால் மனிதர்களுடைய உள்ளத்தில் நிறைய இந்த எதிர்காலத்தை பற்றிய நிறைய கவலைகளை இருப்பதனால, தனக்கென்ற ஒரு கோட்டை வரைஞ்சு எதிர்காலத்தை பத்தி நினைப்பதனால், எதிர்காலம் இப்படி இருக்கணும், நான் இப்படி வளரணும், இப்படி ஆகணும், இப்படி உருவாக்கணும், இது பிழை இல்லை. ஆனால் நான் வரைந்த கோடுகள்ல தான் என் லைஃப் போகணும்னு நினைச்சா உங்களோட ஆட்சி தான் உலகத்தில் நடக்குது, அல்லாஹ்வுடைய ஆட்சி இல்லைன்னு என்ன செஞ்சிடும்? அர்த்தமாகிறோம். நம்ம சாதாரணமாக திட்டமிடலாம், சாதாரணமாக யோசிக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் வரைஞ்சி கட்டி தலையில போடுற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். பாருங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 70க்கும் மேற்பட்ட பிள்ளை இருந்துன்னு வரலாறு சொல்லுது. இப்ப நம்ம எடுக்கிற கவனத்தை அவர் எடுத்திருந்தான்னு வைங்களேன், அவர் எப்படி இருந்திருப்பான்னு நினைச்சு பாருங்க. எப்படி நம்ம ஒரு பிள்ளைக்கு எடுக்கிற கவனம் இருக்குது, அந்த எடுக்கிற கவனத்தை அவர் அந்த 70 பிள்ளைக்கு எடுத்திருந்தாருன்னா ஊட்ட விட்டு போயிருக்கணும்னு நினைக்கிறீங்க? போயிருக்கலாம். நம்ம அந்த அளவுக்கான ஒரு நிலைமை என்ன, குழந்தை உருவாகணும் என்பதில் துஆ கேட்பதை விட நம்ம எடுக்கிற கவனம் எது? இதான். எத்தனை பேருக்கு நமக்கு பாடம் என்னது? ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத். எத்தனை பேருக்கு பாடம்? இன்னும் பாடமாகிட்டு தான் இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் இன்ஷா அல்லாஹ் பாடமாக எப்போ பாடமாக போறீங்க? எல்லா பிள்ளைகளும் கல்யாணம் முடிச்சு அவனுக்கு பேர் பேத்தி வந்தவர் இவர் துஆ ஓதி என்ன பேசுறாங்க? அப்போ துஆ ஓதனம் எந்த நேரத்திலையும் பேரம் பேத்தி கண்டால் நம்ம ஓதலாம். ஆனா ஓத வேண்டிய கட்டத்தில் என்ன செய்யல? ஓதல்ல. இது எப்படி என்ன, ஜனாசா துவா நல்லா பாடமாக்காம பாப்பா மௌத்தாகி புள்ள மௌத்தாகி எல்லாரும் மௌத்தாகின பிறகு ஜனாசா துவா பாடமாக்கினா எப்படி இருக்கும்? நீங்க ஓத வேண்டிய உங்களுக்கு ஓதலையே. அந்த மாதிரி தான் இது. எனவே நம்ம எடுக்கக்கூடிய எதிர்கால கவனம் இருக்குது. இந்த இடம் 3வது இடமாக சுட்டி காட்டுறாங்க. தவக்குள் அங்க நிறைய எங்கிட்ட இருக்கணும். இந்த உலகம் அதுவும் இந்த நவீன காலத்துல 10-20 வருஷத்துக்குள்ள எவ்வளவு சேஞ்சஸ் நடக்குது. நீ போட்ட பிளான் எல்லாம் தலைகீழா என்ன செய்யுது? மாறுது. 50 வருஷத்துக்கு முந்தி என்ன பாட்டனார் எனக்கும் சேர்த்து கற்பனை பண்ணிருந்தீங்க, என்ன செஞ்சிருப்பாரு? ஆக முந்தி போனா ஒரு மாட்டு வண்டி வாங்கி வச்சுப்பாரு, அப்படித்தானே? ஏன்னா அவரோட கற்பனைக்கு 2000 ஆண்டுல என்ன இருக்கும்? இவனுக்கு ஒரு மாட்டு வண்டி, இவனுக்கு ஒரு மாட்டு வண்டி, அவனுக்கு ஒரு மாட்டு வண்டி தான் இருந்துச்சு, அவ்வளவுதான். அப்ப அவர் கற்பனை பண்ணக்கூடாது. அவர் மிஞ்சி போனா ஒரு 10 வருஷத்துக்கு என்ன செய்யலாம்? கற்பனலாம். உலகம் தலைகீழா என்ன செய்யும்? மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது. எனவே உலகத்துடைய மசாலி ஒரு சிந்தனை ரீதியாக யோசிச்சா கூட இது என்னது? இந்த ஹுஸ்ன் லா யஸ்தஹிக். இது அதாவது ஒரு மனிதன் இருக்கக்கூடாத ஒரு கவலை, அப்படியா இல்லையா? எனவே 3வது இடமாக அவங்க அடையாளப்படுத்துவது எதிர்காலம் பற்றி தான். கொஞ்சம் விரிவா சொன்னதுக்கான காரணம் நமது மனநிலையில் அது என்ன செய்யுது? அதிகமாக இருக்குது. எதிர்காலம் எதிர்காலம் என்ற அந்த பகுதி முஸ்தக்பலை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அடிக்கடி சொல்லக்கூடிய குர்ஆன் வசனங்களை எடுத்து பாருங்க. இம்மா அல்லாஹ் தஆலா சொல்றா, அதாவது நாம் உம்மை சில அவங்க அதாவது மக்கத்து காபிர்கள் கேட்கிறாங்க, அற்புதத்தை காட்டு, அதை காட்டு, இதை காட்டுன்றாங்க. அல்லாஹ் என்ன சொல்லலாம்? நான் காட்டுவேன்னு சொல்லலாம். அல்லாஹ் என்ன சொல்ற? ஒன்றில் நபியே உங்களை மௌத்தாக்கிடுவோம், ஒன்றில் உங்களே மௌத்தாக்கிடுவோம், அதுக்கு பிறகு மிச்ச நாள் அவங்க இருக்க மாட்டாங்க, அதுக்கு பிறகு மிச்ச நாள் அவங்க இருக்க மாட்டாங்கன்றான். அல்லது அவங்க கேட்கறத காட்டுவோம். எப்படி? அவங்க கேட்கறத காட்டுவோம், நாங்க அதுக்கு சக்தி உள்ளவர்கள். இப்ப அல்லாஹ் என்ன சொன்னார் ரசூலுல்லாஹ்வுக்கு? நீ இதுவும் நடக்கலாம்,
இதுவும் நடக்கலாம். நீ என்ன செய்யணும்? தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது தவக்குல் வையுங்கள் என்று தான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுக்கு நினைச்சிருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த அறிவை என்ன செஞ்சிருக்கலாம்? கொடுத்திருக்கலாம். அல்லாஹ் தஆலா கதருடைய அஸ்ரார்களை எங்களுக்கு மறைச்சு வச்சிருப்பதே எங்களுடைய சந்தோஷங்களுக்காகத்தான், எங்களது மகிழ்ச்சிகளுக்காகத்தான் என்பதை நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவதாக இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லி காட்டக்கூடிய அதாவது தவக்குல் லைஃப்ல நான் சொன்ன மாதிரி எல்லா பகுதியிலும் இருக்கணும். ஆனால் ஹைலைட் பண்ணப்படுற இடங்களாக வரக்கூடிய விஷயங்கள்ல சஃபர், பிரயாணம். எது பிரயாணம்? ஒரு முஃமினுக்கு தவக்குல் அதிகமாக அவன் மிகவும் உள்ளத்தில் வரவழைச்சு கொள்ள வேண்டிய நேரம். ஏன்? அவன் உயிராபத்துக்களை எதிர்நோக்கக்கூடிய இடம், குடும்பத்தை பற்றிய கவனம் அதிகமாக வரக்கூடிய இடம், தனது சொத்துக்களை பற்றி கவலைகள் அதிகமாக வரக்கூடிய இடம். அந்த நேரத்தில் எது நிரப்பமா இருக்கணும்? தவக்குல என்ன செய்யணும்? மிகவும் நிரப்பமாக இருக்க வேண்டும். அதனால தான் சஃபர்ல தொழுகையை பார்க்கிறோம். திரும்பி வந்தா ரசூலுல்லாஹ் 2 ரக்காத் தொழுதுட்டு என்ன செய்றாங்க? வீட்டுக்கு போற சுன்னாக்களை என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். எந்த அடிப்படையில் பார்க்கிறோம்? சஃபரை அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக பார்த்தார்கள், தவக்குல் சேரக்கூடிய ஒரு அம்சம். அதனால தான் துஆல என்ன சொல்றோம் நாங்க? அன்தல் ஹலீஃபத்து ஃபில் அஹ்ல், யா அல்லாஹ் எனது குடும்பத்தில் எனக்கு நான் போன இடத்துல நீ தான் எனது ஹலீஃபா, எனக்கு பின்னால நீ தான் என்ன செய்ற அந்த இடத்துல பொறுப்பாக இருக்கிறாய் அப்படி என்று சொல்லி, அதாவது என்னை வைத்து அல்லாஹ் பொறுப்பா இருந்தான். இப்ப டைரக்ட்லியா யார் பொறுப்பு? அல்லாஹ் தஆலா பொறுப்பானா இருக்கிற வார்த்தை நம்ம எதுல சொல்றோம்? சஃபர்ல என்ன செய்றோம்? சொல்றோம். அப்ப இவைகள் எல்லாம் மனிதன் தவக்குல் சம்பந்தமாக யோசிக்க வேண்டிய உலக ரீதியான மிக பிரதானமான முக்கியமான இடங்கள்ல உண்டு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, தவக்குலை நாம் சிறந்த முறையில் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இந்த தவக்குலை நம்ம சரியான முறையில் உள்வாங்கிட்டோம்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஒரு செய்தி சொன்னார்கள். லவ் அன்னக்கும் தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லரஸகக்கும் கமா யர்ஸுகு தைர் தகுது ஹிமாசம் வ தருஹு பிதானான்னு சொன்னாங்க. நீங்கள் எப்படி தவக்குல் வைக்க வேண்டுமோ அப்படி இறைவன் மீது தவக்குல் வைத்தார். எப்படி தவக்குல் வைக்க வேண்டும்? ஹக்க தவக்குல். அதே போல தக்வாலே வருது ஹக்க துகாதி, எப்படி பயப்பட வேண்டுமோ அப்படி பயப்படுதல். எந்த மாதிரி தவக்குல் வைக்கணுமோ அப்படி நீங்கள் தவக்குல் வச்சீங்கன்னு சொன்னா லரஸகக்கும், உங்களுக்கு அல்லாஹு தஆலா ரிஸ்கை கொண்டு சேர்ப்பான். பறவைக்கு ரிஸ்க் கொடுக்கிற மாதிரி, பறவைக்கு ரிஸ்க் கொடுப்பது போல. குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்றான், எத்தனையோ உயிரினங்கள் தனது ரிஸ்கை தான் சுமந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது, அதுக்கு அல்லாஹ் தான் என்ன செய்யறான்? ரிஸ்க் கொடுக்கிறான் அப்படின்றான். காட்டுல யானையும் வாழுது, பூனையும் வாழுது. யானையோட சாப்பாடு எவ்வளோ, பூனையோட சாப்பாடு எவ்வளோன்னு பாருங்க. ரெண்டுக்கு ரிஸ்க் தான். யானை ஹார்ட் வெடிச்சு செத்துருக்கணும் யோசிச்சுன்னு சொன்னான். ஏன் நம்ம இப்படி எத்தனை யானை காட்டில் இருக்கிறோம், நம்ம 1000 பேரோட என்ன செய்ய வேண்டிய வாழ வேண்டிய இதுல ஒரு பெரிய போராட்டம் என்னது அப்படி நினைச்சிருக்கேன். அப்படி நினைச்சதா எங்கேயாவது? இல்ல. காட்டுல வேட்டையாடுகின்ற பிராணிகள் 1000 இருக்குது. எல்லாம் சேர்ந்து மானை வேட்டையாடிச்சுன்னா மான் காணாம போய்க்கணும். இந்த மாதிரியான நிலைமை மிருகங்களுக்கு இல்லை, மிருகங்களுக்கு இல்லை. அத ரசூலுல்லாஹ் பறவையில் அழகா சொல்லி காட்டுறாங்க. லரஸகக்கும் கமா யர்ஸுகு தைர், உங்களுக்கு பறவைக்கு உணவளிப்பதை போல அல்லாஹ் என்ன செய்வான்? உணவளிப்பான். காலையில வெறும் வயிற்றோட போகுது, வருகிற நேரத்தில் நிரம்பி திரும்பி வருது. பறவையில 2 விஷயம். கூட்டுல உட்கார்ந்து கண்டு எதையாவது பழம் முழுமண்டு அது நிக்கவும் இல்லை. இதுக்கு பேர் தவாக்குல். நமக்கு தான் காட்டில் தானே இருக்கிறோம், எங்கேயாவது மழை கீழே காத்தடிச்சு உழுமண்டா அது பிழை. எனவே பறவையோட தவக்குல் கூட்டை விட்டு வெளியே போகணும், கூட்டை விட்டு வெளியே போகணும். அதே நேரம் இன்றைக்கு நைட்டுக்கு சாப்பாடை கொண்டு வந்துட்டு நாளை காலையில் என்ன ஆகுமோ, புயல் அடிச்சா மரம் எங்கே போகுது, கூடு கட்டி ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு கட்டிக்கிறோம். இந்த மாதிரிலாம் பறவை எங்கேயா நினைச்சிட்டு இருக்குதா? அதுவும் இல்லை. அழகா தூங்கி எழுப்பி காலையில் ஃப்ரெஷ்ஷா மறுபடி போறது. இந்த மாதிரி அதாவது முயற்சியும் இருக்கணும், ஆனால் முயற்சியிலேயே நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது? இருக்கவும் கூடாது. 2 மாதிரியான இதான் பறவையில் இருக்கிறது. நாளைக்கு கவலை என்ன செய்யாது? பறவைக்கு இருக்காது. இன்றைக்கு முயற்சியின்மையும் இருக்காது, 2 இருக்குது. அப்ப நமக்கு அல்லாஹு தஆலா பறவை விட ஒரு நல்ல வாழ்க்கை தந்திக்கிறான். வெள்ளி சனியாவது லீவ்ல இருக்கிறோமே, அப்படித்தானே? அன்றைக்கு நம்ம முயற்சி இல்லாம ரிலாக்ஸ் ஆயின நமக்கு சேலரி போடுபடுது, அதுக்கு வெள்ளி சனி சேர்த்து. ஆனா பறவைக்கு இல்லாத பதட்டம் இருக்கு நமக்கு, அப்படியா இல்லையா? கமா யர்ஸுகு தைர் தகுது ஹிமாசம் வ தருஹு பிதானா, வெறும் வயிற்றோட போய் நிரம்பி என்ன செய்யுது? அது திரும்பி வருது. அந்த மாதிரி நீங்க தவக்குல் வச்சீங்கன்னு சொன்னா, பறவை தவக்குலா வைக்குது. ஆனா தவக்குல் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த மாதிரி வச்சீங்கன்னு சொன்னால் பறவைக்கு கொடுப்பதை போல அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான்? கொண்டு சேர்ப்பான் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு செய்தியில சொன்னா, லா தஸ்தபிதி ரிஸ்க், நீங்கள் உங்களுடைய ரிஸ்கை வரவில்லை என்று சொல்ல வேண்டாம்.
நம்ம பிரச்சனை வரவில்லை வரவில்லை என்ற வந்த பிறகு போயிருமோ போயிருமோன்னு என்னது இப்படி நிக்கிறது. இந்த மாதிரி சொல்ல வேண்டாம், அப்படி சொல்ல வேண்டாம். ஃபஇன்னஹு லன் தமூத நஃப்ஸுன் ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹு. எந்த ஒரு ஆத்மாவும் உங்களுக்கு எழுதப்பட்டதை முடிக்காம போவது இல்லை. இமிகிரேஷன்ல எக்ஸிட்டுக்கு முன்னால நின்று கண்டு நீங்க ஒரு என்ன முழு முயற்சி எடுத்துட்டீங்க, உங்களுக்கு போக கிடைக்கலன்னா இங்க தண்ணியும் சோறும் இருக்குதுன்னு அர்த்தம். இங்க எங்க இங்க இருக்குதுன்னு அர்த்தம். முடிக்காம நீங்க போக மாட்டீங்க, முடிக்காம போக மாட்டீங்கன்னு அர்த்தம். அதான் நீங்க ரிட்டர்ன் வாரீங்க. கவலைப்படக்கூடாது. மூமின் திரும்பிட்டானா இன்னும் இங்க ரிஸ்க் முடியல போல என்ன சந்தோஷமா திருப்பி வரணும். உழவு பொட்டி எல்லாம் போட்டவரோ திருப்பி அனுப்பிட்டானே கவலைப்பட. இவ்வளவுதான். உனக்கு இங்க இன்னைக்கு முடிக்காம நீ எக்ஸிட்டே போகலாம். அப்படி முடிக்காம எக்ஸிட் போகலாம், முடிஞ்சா நிக்கவும் இயலாது. இதுதான் அல்லாஹ்வுடைய விதி. எனவே இயன்ற அளவுக்கு கவலைகள் இருக்கணும். குடும்ப பாசம் எல்லாம் வச்சுக்கிறான், அது தானா வந்தா போதும், நம்மளா ஏற்படுத்திக்கல கூடாது. அதை எடுத்து சித்துக்குல் அத்திபாதி அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது போட்டுட்டு நம்ம தொழுவோம் என்று சொன்னால், சுஜூது செய்வோம் என்று சொன்னால், வணங்குவோம் என்றால், குர்ஆன் ஓதுவோம் என்றால், குடும்பத்தில் சந்தோஷம், நிம்மதி, மகிழ்ச்சி. நாளைக்கு 4 பேருக்கு தைரியம் என்ன செய்வோம் கொடுப்போம். கடைசியா ஒன்றை சொல்லி முடிக்கிற எத்தனை தந்தமார் குழந்தைக்கு நம்பிக்கை கொடுக்கிறோம். டேய் நான் பட்ட பாடு நீ படப்படாதுன்னு சொல்றோம். வணங்கிட்டா எவனுக்கு நம்பிக்கை இல்லை. சரியா? இவன் நல்லா இருக்கிறான், வாகனங்கள் இருக்கிறான், சல்லா இருக்கிறான், நான் பட்ட பாடு நீ படக்கூடாது, நான் பட்ட பெருசா பற்றிப்பாரு நினைக்கிற அளவுக்கு அவனுக்கு என்னது ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தி 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 லைஃப்ல ஒரு கவலையான உணர்வை என்ன செய்யறான் நம்ம ஏற்படுத்துறோம். அதாவது காரணம் நம்மகிட்ட உள்ள நோய் அவனுக்கும் போகுது, நம்மகிட்ட உள்ள நோய் அவனுக்கும் போகுது. இதான் பெரிய உபதேசம் நம்ம என்ன செஞ்சு நினைச்சு நமக்கு யாராவது தந்திருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. இல்லாமல் தவக்குல் என்ற அற்புதமான ஒரு முஃமினுடைய சிலாஹ் ஆயுதத்தை நம்ம ஏந்தினோம்டா வாழ்க்கை அழகாகும். அல்லாஹ் உலகத்தில் என்ன செய்வான், நல்ல ஒரு ரிலாக்ஸை தருவான். மறுமைக்கும் அமல் செய்தவர்களாக நாங்கள் மாறுவோம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.